பேக் டு நிஷி பிரின்சஸ் சேனல். நான் உங்கள் நந்தினி. கோங்குரா பச்சடி என்னோட ஃபேவரட்டான பச்சடி. இன்னைக்கு அதை தான் பார்க்க போறோம். சாப்பிட்டாலே நல்லா சாப்பிடணும்னு தோண்டிட்டே இருக்கும். எடுத்து அதை செய்யறத பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா கோங்குரா கிடைச்சோன்னே எனக்கு விடவே மனசுல செஞ்சிடலான்னு வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ நல்லா கோங்குராவை கிளீன் பண்ணி எடுத்து ஆற வச்சிருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் நம்ம காரத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். நான் ஒரு 10 மிளகாய் கட் பண்ணி எடுத்திருக்கேன். சோ எங்க வீட்டுல கொஞ்சம் காரம் கம்மியா சாப்பிடுறதுனால நான் அது மாதிரி எடுத்திருக்கேன். உங்க வீட்டுல நிறைய காரம் சாப்பிடுறாங்க, இந்த கோங்குரா கூட காரம் நிறைய பிடிக்கும்ன்றவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பூண்டு ஒரு 6 பல் எடுத்திருக்கேன். அதை தனியா எடுத்து வச்சுட்டேன், மிளகாவும் தனியாவும். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து பூண்டு வறுத்துட்டு இருக்கேன். அது கூட பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கு அப்புறமா இப்ப கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு இருக்கேன். கருவேப்பிலை போட்டதுக்கு அப்புறமா இப்ப கோங்குரா. சோ இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகணும். கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நான் ஆட் பண்ணிட்டு இருக்கேன், தண்ணி கொஞ்சம் கூட இல்லாம. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி. ட்ரஸ்ட் மீ, கொஞ்சம் தக்காளி வெங்காயம் ஆட் பண்ணும்போது அந்த கோங்குரா பச்சடி இன்னுமே நல்லா இருக்கும். ஒரு சின்ன துண்டு புளி போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா கோங்குரான்றது ஆல்ரெடி ஒரு புளிப்பான கீரை தான். பட் அதுல கொஞ்சம் புளிப்பு சேர்க்கும் போது இன்னுமே நல்லா இருக்கும். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு வெல்லமும் சேர்த்திருக்கேன். சாரி, அந்த கிளிப் மிஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தனியா மிளகா போட்டு கொஞ்சமா கொரகொரப்பா அரைச்சதுக்கு அப்புறமா கோங்குரா போட்டு நல்லாவே நைஸா அரைச்சாச்சு. நெக்ஸ்ட் கொஞ்சம் தாராளமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருப்பேன். நல்லெண்ணெயில செஞ்சா இன்னும் நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துட்டு இருக்கேன். உளுந்து, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா கடுகு எல்லாம் சேர்த்து பொன்னிறமா வதங்கினதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வரமிளகா, பூண்டு இது எல்லாமே சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறமா அரைச்சு வச்ச கோங்குரா பச்சடி. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி பாருங்க, வதக்க எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வருது. சோ சூப்பரா கோங்குரா பச்சடி ரெடி ஆயிடுச்சு. எவ்வளவு அழகா இருக்குதுல்ல பாக்குறதுக்கே. சோ செம்ம பிளேவர் அண்ட் டேஸ்டியான கோங்குரா பச்சடி ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு வாட்டி நம்ம அந்த கோங்குரா பச்சடி சுட சுட சாப்பாடு கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளவு அருமையா இருக்கும். இது நானு கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆக கூடாதுன்னு நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமா கிளாஸ் கண்டெய்னர் இருந்தா கிளாஸ் கண்டெய்னர் போட்டுக்கலாம். நான் பாத்தீங்கன்னா பிக்கல் ஜார், செராமிக் பிக்கல் ஜார் இருக்கும் இல்லைங்களா, சோ அதுல என் கோங்குரா பச்சடியை போட்டு நான் சேவ் பண்ணி வைக்க போறேன். சோ இதை நம்ம இந்த மாதிரி நான் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் அவளுக்கு நல்லாவே ஆயில்ல ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். பிக்கல் மாதிரி சேம் நம்ம பிக்கல்னு கூட சொல்லலாம். ஏன்னா கெடாம இருக்கும், வெளியில வச்சாலும் ஒரு 10 டேஸ்க்கு கெடாம இருக்கும். சோ கண்டிப்பா இன்னைக்கு நான் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கோங்குரா கிடைச்சிச்சுன்னா நீங்களும் விடாதீங்க, இந்த மாதிரி பச்சடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அது மட்டும் இல்லாம Facebook ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.